இன்றைக்கி தூதுவளை சூப்பு பண்ணலாம். தூதுவளை கீரை இதுதான். இதில் பார்த்திங்களா இந்த பர்பிள் கலரில் பூ இருக்கும். இந்த சுண்டைக்காய் மாதிரியே இதனுடைய காய் இருக்கும். இதனுடைய இலைகள், வேர், தண்டு எல்லாமே இது மருத்துவ பயன்கள் உடையது தான். அழகாக இருக்குது பாருங்கள் பூ. இப்போ இது முள்ளாக இருக்கும். தூதுவளை மாதிரியே இன்னொரு செடி இருக்குது. அதனால் நம்ம பார்த்து அதை கலெக்ட் பண்ணிக்கணும். குத்தும், நம்மளால் பறிக்கக்கூட முடியாது, அப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நான் இதனுடைய இலைகளை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பூவையும் எடுத்துக்கிறேன். பூ, வேர், காய் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். நான் இதை திருப்பி நடப்போகிறேன், அதாவது செடி வைக்க போகிறேன். ஸோ நான் இலைகளை மட்டும், பூவையும் இலைகள் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வாணலியில் நெய் விட்டுருக்கேன். நெய் மெல்ட் ஆனவுடனே மிளகு, ஜீரகம் இதில் போட்டு லைட்டாக நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது கூட கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, 2 ஆனியன் இதையும் போட்டு வதக்கிக்கிறேன். நீங்கள் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னா வெறும் இதை கூட நீங்கள் தூதுவளையை கூட நீங்கள் கொதிக்க வச்சு கொஞ்சமாக உப்பு, பெப்பர் போட்டு குடிக்கலாம். ஆனால் இதுதான் இதில் இருக்கிற எல்லாமே மருத்துவ பயன்களுக்கானது தான். இது நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை லைட்டாக நான் வதக்கிக்கிறேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தூதுவளை இலையும் பூவும் மட்டும் எடுத்துட்டுருக்கேன். இதை அந்த மீதி தண்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம மண்ணில் நட்டு வச்சாலே உங்களுக்கு செடி வந்துடும். தீராத இருமல், நெஞ்சு சளி, ரொம்ப நாளாக காஃப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த தூதுவளையை நம்ம பயன்படுத்தும் போது சரியாகும். தூதுவளை இலையை போட்டு ஆவி பிடிச்சிங்கனாலும் சரியாகும். சூப் அல்லது ரசம், தொகையல் எந்த ஒரு ரூபத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணாலும் அது கோல்டை கட்டுப்படுத்தக்கூடியது. தலை பாரம் இருந்தாலும் சரி பண்ணும். இதை அடிக்கடி வீக்லி ஒன்ஸாவது இது யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கோல்டு இருக்கிற சமயத்தில் நமக்கு 1 டம்ளர் வேணும் அப்படின்னா 3/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கல்லுப்பு. இது கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. இது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள கேன்சர் செல்களை கூட அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தூதுவளை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் தூதுவளை பொடின்னு விற்பாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வாக்கிங் போகிற இடத்துல அந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தூதுவளை சூப் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளம் க்யூர் ஆகும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.